நீங்க கடைசியா பார்த்த கனவு உங்களுக்கு நினைவிருக்கா? அட, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா எப்படி? கொஞ்சம் யோசிக்கணுமே. பரவாயில்ல, பொறுமையா யோசிங்க. கனவு காண்பது கூட மொழியோட ஒரு வடிவம்தான் அப்படின்னு ஒரு மூத்த அறிஞர் சொல்லியிருக்காரு. மனித மூளையோட மிக ஆழமான மர்மங்கள்ல ஒண்ணுதான் இந்த மொழி. கண்டிப்பா. அதிலும் பல ஆயிரம் வருஷ பழமையான தமிழ் மொழியை பத்தி பேசும்போது அதுல ஒளிஞ்சிருக்க ஆச்சரியங்களுக்கு அளவே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல தமிழ் மொழியோட 2 முக்கிய முகங்களை பத்தி ஆழமா பேச போறோம். அதாவது பேச்சு மொழி, அப்புறம் எழுத்து மொழி. மனிதர்கள் தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்களுக்கு சொல்ல உருவாக்குன ஒரு மிகச்சிறந்த கருவிதான் மொழி. இப்ப மொழி மட்டும் இல்லன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம பாக்குற எந்த ஒரு முன்னேற்றமும் சாத்தியமே ஆகியிருக்காது. 100க்கு 100 உண்மை. மொழி இல்லாம அறிவியல் இல்ல, பண்பாடு இல்ல, சமூகமே இல்லன்னு சொல்லலாம். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாவே பாப்போம். மனிதர்கள் முதல்ல எப்படி பேசத் தொடங்குனாங்க? ஆரம்பத்துல காடுகள்ல வாழ்ந்தப்போ சைகைகள் மூலமா தான் பேசிக்கிட்டாங்க. ஆமா, பசி, கோபம், ஆபத்து இதுக்கெல்லாம் வெறும் சைகைகளையும் சில ஒலிகளையும் மட்டும்தான் எழுப்புனாங்க. அப்புறம் காலப்போக்குல அந்த ஒலிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்குன்னு தங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓ, அந்த ஒலி குறியீடுகள் தான் மொழியோட ஆரம்ப புள்ளி இல்லையா? ஆமா, இந்த ஒலிகள் எப்படி மொழியா மாறுச்சுங்கிற அடிப்படை படிநிலைகளா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மொழியில முதல் நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வாயினால பேசப்பட்டு காதால கேட்கப்படுவது. இதுதான் நாம பேச்சு மொழி அப்படின்னு சொல்றோம். நம்மளோட தேவைகளையும் உணர்ச்சிகளையும் அப்போதைக்கு அப்போ வெளிப்படுத்த இந்த பேச்சு மொழி ரொம்பவே உதவுது. ஆனா மனுஷனுக்கு இது மட்டுமே போதாதுன்னு தோணுச்சு. ஏன், அதுல என்ன குறைச்சல்? குறைச்சல்னு சொல்ல முடியாது. ஆனா நேர்ல இல்லாத ஒருத்தருக்கு எப்படி ஒரு செய்திய சொல்றது, இல்லனா பல வருடங்களுக்கு அப்புறம் வர்ற அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட அறிவை எப்படி கடத்துறது? அட ஆமா, பேசுறது காத்தோட காத்தா போயிடுமே. அதனாலதான் கண்ணால கண்டு உணர்ற மாதிரி ஒரு வரி வடிவமா, அதாவது எழுத்துக்களா எழுதப்பட்டு படிக்கப்படுற ஒரு முறைய உருவாக்குனாங்க. இதுதான் மொழியோட 2ஆம் நிலை. ஆனா எழுத்து மொழி. வாவ், ரொம்ப அழகான ஒப்பீடு. இந்த இடத்துல வரதராசனார் அவங்களோட ஒரு மிகச்சிறந்த மேற்கோளை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பேசுவதும் கேட்பதுமே உண்மையான மொழி, எழுதுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில வச்சு பார்க்கப்படுற மொழி அப்படிங்கிறாரு. ஓ, அப்போ பேச்சு மொழிக்கு தான் அவர் முதலிடம் கொடுக்கறாரா? ஆமா, ஏன்னா அது மட்டும் இல்லாம நாம சிந்திப்பதும் கனவு காண்பதும் கூட மொழியோட ஒரு வகைதான் அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம இத பத்தி தான் பேசணும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம மூளைக்குள்ள ஒரு விவாதம் நடக்கும் போதும் அங்கு மொழி இருக்கு. சரி, இப்போ நம்ம அலசலோட அடுத்த பகுதிக்கு வருவோம். பேச்சு மொழி தான் உண்மையான மொழின்னு சொல்றோம். அது ஏன் அவ்வளவு சிறப்பானது? ஏன்னா பேச்சு மொழி அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதுல நம்மளோட உடல் மொழியும் குரலோட ஏற்ற இறக்கமும் அடங்கி இருக்கு. இதுதான் பேச்சு மொழியோட உயிர் நாடி. ஓ, ஒரு வார்த்தையை எப்படி சொல்றோம் அப்படிங்கறதுல விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரே வார்த்தை சூழலை பொறுத்து எப்படி மாறுபட்ட பொருளை கொடுக்குதுன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனையில டாக்டர் குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க கவனி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குழந்தைய ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கணும், பேணி வளர்க்கணும் அப்படிங்கறது அர்த்தம். சரி, இப்போ அதே கவனி அப்படிங்கிற வார்த்தைய ரோட்ல ஒரு டிராஃபிக் சிக்னல்ல பாக்குறீங்க. நில், கவனி, செல் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்க அதோட அர்த்தம் என்ன? அட, இங்க கவனி அப்படிங்கிறது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. சுற்றம் முற்றம் பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்றாங்க. வார்த்தை ஒண்ணுதான், ஆனா இடம் மாறும்போது அர்த்தம் முற்றிலும் மாறிடுது. இது சூழல். இதுக்கு அடுத்ததா குரல் ஏற்ற இறக்கம் செய்யும் மாயாஜாலத்தை பாப்போம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்க, கேட்போம். இப்போ என்னால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு. இத நீங்க சத்தமா ரொம்ப ஓங்கி சொன்னா அது எதை குறிக்கும்? என்னால் போக முடியாது அப்படின்னு கத்தி சொன்னா அது ஒரு மறுப்பை குறிக்குது. எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு கோபமா சொல்றது. சரியா சொல்லிங்க. ஆனா அதே வாக்கியத்தை ரொம்ப மென்மையா தளர்வா என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னா அப்போ அது இயலாமையை குறிக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சக்தி இல்ல அப்படிங்கறத காட்டுது. ஒரே வாக்கியம் நாம உச்சரிக்கும் விதத்தை வச்சு இத்தனை மாறுபாடுகளை கொடுக்கறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது மட்டும் இல்ல, வார்த்தைக்கான அழுத்தம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்குவோம். சரி, நான் பறவையை பார்த்தேன். இதுல முதல் வார்த்தையான நான் அப்படிங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லுங்க. நான் பறவையை பார்த்தேன். இப்போ இது எந்த கேள்விக்கு பதிலா இருக்கும்? பறவையை பார்த்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா இருக்கும் இல்லையா? ஆமா, ஏன்னா நான் அப்படிங்கறத வலியுறுத்துறேன்.
இப்போ பறவையாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுங்க. நான் பறவையை பார்த்தேன். இது எதை பார்த்தாய் அப்படிங்கிற கேள்விக்கான பதில். கடைசியா பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுங்க. நான் பறவையை பார்த்தேன். இது நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிற கேள்விக்கான பதில். பாத்தீங்களா, அழுத்தம் மாறும்போது அந்த வாக்கியத்தோட நோக்கமே மாறிடுது. இது நிஜமாவே வியப்பா இருக்கு. மனித மூளை இப்படி நொடி பொழுதுல குரலை மாத்தி செய்திய கடத்துறது ஒரு பெரிய கலைதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இது தற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழியியல் நுட்பமா இல்ல நம்ம முன்னோர்கள் இத பத்தி யோசிச்சிருக்காங்களா? இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நன்னூல் அப்படிங்கிற ஒரு மிக பழமையான இலக்கண நூல்லையே இத பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓ, நன்னூல்ல இத பத்தி வந்திருக்கா? என்ன சொல்லிருக்காங்க? அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழாகும் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கு. அதாவது குரலை உயர்த்துறது, தாழ்த்துவது, அத பத்தி சொல்றாங்களா? ஆமா, குரல் ஏற்ற இறக்கத்தால சொல்ற பொருளே மாறுபடும் அப்படிங்கறத நன்னூல் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்கு. இது உண்மையிலே நம்ம இலக்கண நூல்களோட ஆழத்தை காட்டுது. சரி, இப்போ ஒருத்தர் பேசுறத வச்சு அவரோட உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி பேச்சு மொழி மாறுதுன்னு பார்த்தோம். இதே பேச்சு மொழி ஊருக்கு ஊர் மாறினா என்னாகும்? அதுதான் நாம வட்டார மொழி அப்படின்னு சொல்றோம். அதாவது வாழ்விடத்திற்கேற்ப ஒரே மொழி பல வடிவங்கள்ல பேசப்படுவது. ஓ, வட்டார மொழி. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டிலே வெவ்வேறு பகுதிகளில் இது எப்படி பேசுறாங்கன்னு கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இருக்கு அப்படிம்பாங்க. ஆமா, சில இடங்கள்ல இருக்குது அப்படிம்பாங்க. இன்னும் சென்னை மாதிரி இடங்கள்ல கீது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வார்த்தை ஒண்ணுதான், ஆனா மக்கள் வாழ்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறுது. ஆனா இந்த வட்டார மொழியே மாறி போய் ஒரு புது மொழியா உருவாவது எப்போ நடக்கும்? அதைத்தான் நாம கிளை மொழி அப்படின்னு சொல்றோம். மனிதர்களுக்கு இடையில இயற்கை தடைகள், அதாவது பெரிய மலைகள், குறுக்கே ஓடும் ஆறுகள், இதனால தொடர்பு குறையும் போது இது நடக்கும். அதாவது பல வருஷங்களா 2 குழுக்களுக்கும் இடையில எந்த பேச்சும் இல்லாம போகும்போது மொழியும் பிரிஞ்சிடுமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்பே இல்லாததால அந்த வட்டார மொழியே சிறிது சிறிதா மாறி கடைசியில ஒரு புதிய மொழியாவே பிரிஞ்சிடும். ஓஹோ. தமிழ் மொழியிலிருந்து இப்படி பிரிஞ்சு போன கிளை மொழிகள் தான் இன்னைக்கு நாம பாக்குற கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற திராவிட மொழிகள். அட, எல்லாமே ஒரே குடும்பமா இருந்தாலும் நில அமைப்பால தனித்தனி மொழியா மாறிடுச்சு. சரி. எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம கொடுத்த வரி வடிவந்தானே எழுத்து மொழி. பல 100 வருஷங்களுக்கு முந்தைய இலக்கியங்களை நாம இன்னைக்கும் படிக்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த எழுத்து மொழி தான். ஏன்னா எழுத்து மொழியில சொற்கள் சிதைவதில்லை. காலப்போக்கில் வரி வடிவம் கொஞ்சம் மாறலாம், ஆனா சொல் மாறாது. வரி வடிவம் மாறுமா? உதாரணத்துக்கு, இப்ப முற்காலத்துல அண்ணா அப்படின்னு எழுதும்போது அந்த 3 சுழி நாவ வேற மாதிரி சுழிச்சு எழுதுனாங்க. காலைன்னு எழுதும்போது அந்த துடைக்கால வேற மாதிரி பிரிச்சு எழுதுனாங்க. ஓ, அந்த எழுத்தோட டிசைன் மாறி இருக்கலாம். ஆனா அண்ணாங்கிற வார்த்தையும் காலேங்கிற வார்த்தையும் இன்னைக்கும் அதேதான். சரியா புடிச்சிங்க. இந்த இடத்துல பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இருக்கிற சில முக்கிய வேறுபாடுகளை நாம கட்டாயம் பார்த்தாகணும். சொல்லுங்க, என்னென்ன வேறுபாடுகள்? முதல்ல, பேச்சுல சொற்கள் சுருங்கி போகும். நாம பேசும்போது நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு முழுசாவா சொல்றோம். இல்லையே, நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா தானே சொல்றோம். நாம பேசும்போது வந்து அப்படிங்கிற தேவையற்ற இடைச்சொற்கள் நிறைய வரும். அது உண்மைதான். நாமளே இப்ப பேசும்போது சில இடங்கள்ல வந்துன்னு சொல்றோம். அத சிந்திக்கிற நேரத்தை நிரப்புறதுக்காக நாம பயன்படுத்துறோம். ஆனா எழுத்து மொழியில இந்த மாதிரி தேவையற்ற சொற்கள் வராது. உணர்ச்சிகளும் பேச்சுல அதிகமா இருக்கும், எழுத்துல அந்த அளவுக்கு வெளிப்படாது. இன்னொரு விஷயமும் தோணுது. பேச்சு மொழியில நாம ஒன்னு சொல்லிட்டா அதை திருத்திக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு, சிந்திக்க நேரம் குறைவு. ஆனா எழுத்து மொழியில அப்படி இல்ல. நாம நல்லா சிந்திச்சு பிழைகள் இருந்தா அதை திருத்தி நிதானமா எழுதலாம். ஓ, அதனாலதான் எழுத்து மொழி இவ்வளவு தூய்மையா இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான வேறுபாடு இருக்கு. பேச்சு மொழியில உயிரெழுத்துகள் அடிக்கடி மாறும். இப்போ இலை அப்படிங்கறத பேச்சுல எல அப்படின்னு சொல்வோம். ஆமா, உலகம் அப்படிங்கறத உலகம் அப்படின்னு சொல்வோம். ஆனா எழுத்து மொழியில இந்த மாறுபாடுகள் கிடையாது. அதே மாதிரி பிறமொழி சொற்கள் கலப்பதும் எழுத்து மொழியில ரொம்பவே குறைவு. அப்போ ஒரு பக்கம் மிக வேகமா மாறுற உலக வழக்கு, அதாவது பேச்சு மொழி, மறுபக்கம் ரொம்ப தூய்மையான இலக்கிய வழக்கு, அதாவது எழுத்து மொழி. இந்த ரெண்டையும் நம்ம தமிழ் மொழி எப்படி கையாள்கிறது? இது ஒரு அருமையான கேள்வி. தமிழ் மொழியில பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு.
அதனாலதான் தமிழ நாம ஒரு இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல இத டைக்ளோசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை வழக்கு மொழி. இத பத்தி தொல்காப்பியத்துல எல்லாரும் சொல்லிருக்காங்களா? ஆமா, தொல்காப்பியர் அன்றைக்கே இதை மிக தெளிவாக பிரித்து காட்டியிருக்கார். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு அவர் சொல்றது இந்த இரட்டை வழக்கத்தான். அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாம பேசுறது ஒண்ணு, எழுதுறது ஒண்ணுன்னு இருந்திருக்கு. ஆனா முன்னாடியெல்லாம் ரேடியோ, டிவில நியூஸ் வாசிக்கும்போது ரொம்ப தூய்மையான எழுத்து தமிழ்ல தான் வாசிப்பாங்க. இப்போ அது நிறைய மாறிடுச்சே. ஆமா, இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள்ல, யூடியூப்ல, தொலைக்காட்சிகள்ல பேச்சு தமிழ் ரொம்ப பரவலாயிடுச்சு. மக்கள் கிட்ட சுலபமா போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி மாறிட்டாங்க. இருந்தாலும் நியூஸ் பேப்பர், அதாவது நாளிதழ்கள்ல இன்னும் எழுத்து தமிழையே தான் பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா மொழியோட தூய்மையை காக்க ஊடகங்கள்லயும் இலக்கியங்கள்லயும் திருத்தமான தமிழையே தான் பயன்படுத்தணும். அப்போ புதிய சொற்கள் உருவாகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதப்பட வேண்டும், புதிய இலக்கண நூல்கள் படைக்கப்பட வேண்டும்னு அவர் சொல்றாரு. அதாவது வெளி உலக சிந்தனைகளுக்கு இணையான, அறிவியல் தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? ஆமா, அப்போதான் செந்தமிழை செழுந்தமிழாக மாற்ற முடியும் அப்படிங்கறது அவரோட ஆழமான சிந்தனை. இதுல எனக்கு ஒரு பெரிய யோசனை தோணுது. இப்போ குழந்தைகள் முதல் நிலையில, அதாவது கேட்டல், பேசுதல் மூலமா தாய்மொழியை கத்துக்கறாங்க. ஆமா. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் 2ஆம் நிலையில படித்தல், எழுதுதல் மூலமா பிற மொழிகளையோ இல்ல இலக்கியத்தையும் கத்துக்கறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்துடுச்சு. எந்த தொழில்நுட்பத்தை சொல்றீங்க? மொழியோட பயணம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. சைகைகள்ல தொடங்கி ஒலியாகி பேச்சு மொழியா மாறி காலத்தை வல்ல எழுத்து மொழியா உருவெடுத்து இன்னைக்கு பேச்சு மொழியே நிரந்தரமாக்குற அளவுக்கு நாம வந்துட்டோம். ஆமா, நீங்க அதோட விடைய ரொம்ப ஷார்ட்டா ஒரு வார்த்தையில இல்லனா ஒரு வரியில சொல்லிட்டே வாங்க. ஓ, ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. தயார், கேளுங்க. மொழியோட தோற்றம் மற்றும் அடிப்படை விதிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? மொழி. மொழியின் முதல் நிலை என்ன? பேசுவது மற்றும் கேட்பது. 2ஆம் நிலை என்ன? எழுதுவது மற்றும் படிப்பது. உடனடி பயன்பாட்டிற்கு உரிய மொழி எது? பேச்சு மொழி. நீண்ட கால பயன்பாட்டிற்குரிய மொழி? எழுத்து மொழி. மொழியோட உயிர் நாடின்னு எதை சொல்லுவோம்? பேச்சு மொழிதான். குழந்தைய நல்லா கவனிங்க. இதுல கவனி என்பதன் பொருள் பேணுதல். நில் கவனி செல். இங்க கவனி என்பதன் பொருள் பாதுகாப்பு. சொல்லில் அழுத்தத்தால் பொருள் மாறுபடும்னு சொல்ற நூல் எது? நன்னூல். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது மொழி அப்படின்னு சொன்னவர் யார்? மு. வரதராசனார். இடத்திற்கிடம் மாறுபடும் மொழி? வட்டார மொழி. இருக்கிறது என்பதே கூது அப்படின்னு சொல்றது எந்த மொழி? வட்டார மொழிதான். அதுவும் நில அமைப்பு, இயற்கை தடைகளால் உருவாகும் மொழி. கிளைமொழி. தமிழ்ல இருந்து பிரிந்த கிளை மொழிகள் எவை? கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கு நாம தந்த வரி வடிவம் என்ன? எழுத்து மொழி. காலம், இடத்திற்கேற்ப சொற்கள் சிதையாத மொழி எது? எழுத்து மொழி. பேச்சு மொழிய தொல்காப்பியர் எப்படி சொல்றாரு? உலக வழக்கு. அப்ப எழுத்து மொழிய? இலக்கிய வழக்கு அல்லது செய்யுள் வழக்கு. சொற்கள் குறுகி ஒலிக்கும் மொழி எது? பேச்சு மொழி. உணர்ச்சி கூறுகள் அதிகம் உள்ள மொழி? அதுவும் பேச்சு மொழிதான். வந்து இந்த மாதிரி சொற்கள் எந்த மொழியில வரும்? பேச்சு மொழியில வரும். உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு எந்த மொழிக்கு கிடையாது? எழுத்து மொழிக்கு கிடையாது. சிந்தித்து எழுதப்படுவதால திருத்தமான நடையில அமைவது எது? எழுத்து மொழி. பிழைகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பில்லாத மொழி? பேச்சு மொழி. விரைந்து மாற்றமடைந்து வரும் மொழி எது? பேச்சு மொழி. மொழி தூய்மை பேணப்படும் மொழி? எழுத்து மொழி. இலை அப்படிங்கறத எல அப்படின்னு மாற்றி ஒலிப்பது எந்த மொழியில? பேச்சு மொழியில. மொழி உயிர்ப்போட வாழ உதவுவது? பேச்சு மொழி. மொழி காலம் கடந்து வாழ உதவுவது? எழுத்து மொழி. தமிழ் மொழியை நாம எப்படி அழைப்போம்? இரட்டை வழக்கு மொழி. அதான் டிக்ளாசிக் லாங்குவேஜ். மொழியை உலக வழக்கு, செய்யுள் வாக்குன்னு பிரிச்சவர் யார்? தொல்காப்பியர். நாளிதழ்கள், பருவ இதழ்கள்ல பயன்படுவது எது? எழுத்து தமிழ். தாய்மொழியை சிதையாம காக்க எதை பயன்படுத்தணும்? திருத்தமான தமிழ், அதாவது எழுத்து தமிழ். ஆமா, ரொம்ப அழகா கவர் பண்ணிட்டோம். இது எக்ஸாம்கான வெறும் குறிப்புகள் மட்டும் இல்ல, ஒரு மனிதனா நம்ம வரலாறு மற்றும் தொடர்பு திறனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கையேடுன்னு சொல்லலாம்.